அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வ ஆலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் யகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் தீனியாத் பற்றிய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுடைய பேசிக் இஸ்லாத்தினுடைய கடமைகள் பற்றி பார்க்கலாம். இஸ்லாத்தின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கடமைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலிமா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழுகை, மூணாவது பார்த்தீங்கன்னா நோன்பு, நாலாவது பார்த்தீங்கன்னா ஜகாத்து, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு. இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும், அதாவது நம்ம அனைவருக்கும், இஸ்லாமியா பிறந்த அனைவருக்கும் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு சாதாரண இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலிமா. கலிமானா என்ன? லா இலாஹா இல்லல்லா முஹம்மதர் ரசூலில்லா. அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்கள் ஆவார் என்ற திரு கலிமாவை நம்ம சொல்லும்போது மன நிறைவுடன் அதை நம்ம வந்து சொல்லும்போது, இதை சொல்லி நம்ம முஸ்லீம் ஆகி உள்ள வரும்போது அடுத்தடுத்து வர 4ம் நம்மளுக்கு ஃபர்லாகி விடுகிறது. அந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா இருக்கிறது தொழுகை, ரெண்டாவதா இருக்கிறது நோன்பு, மூணாவதா இருக்கிறது ஜகாத்து, நாலாவதா இருக்கிறது ஹஜ்ஜு. இந்த 4ம் நம்மளுக்கு என்ன ஆகிறது? ஃபர்லாகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெருப்பு, காற்று, மண், நீர், இந்த 4 பொருட்களால தான் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை வந்து படைக்கிறான். இந்த கெட்ட குணங்கள், அதாவது 4 வகையான கெட்ட குணங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமைப்படுறது. தான் தான் அப்படின்ற பெருமை, பேராசை, எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்ற பேராசை, கஞ்சத்தனம், கருமையா இருக்கிறது, நிலை இல்லாமை, அதாவது தன்னிலை மறந்து இருக்கிறது. இந்த 4ம் வந்து கெட்ட குணங்கள். இது வந்து ஒரு மனிதர்களிடம் இருந்து அழிந்து வாழ்ந்தால்தான் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா ஒளியை தருகிறான். இது இந்த இந்த குணங்களை வந்து நம்மளுக்குள்ள அழிக்காம நம்ம அப்படியே வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இல்லை, அதாவது இந்த உலகத்தில் இல்லாம நம்ம போற, அதாவது மறுமையிலும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு கெட்டதையே வந்து வழங்குவான். சுபஹான் அல்லாஹ். இந்த பேராசை நிறைந்த, இந்த பொறாமை நிறைந்த, இந்த கஞ்சத்தனம் நிறைந்த, இந்த நிலையில்லாம தன்மை நிறைந்த ஒரு உண்மையான மூமினாக, ஒரு உண்மையான முஸ்லீமாக அல்லாஹு தாலா நம்மளை ஆக்குவானாக. ஆமீன். இப்போ அடுத்தது இஸ்லாத்தின் கடமைகளை இரண்டாவதா இருக்க தொழுகையை பற்றி நம்ம பார்க்கலாம். தொழுகையின் பணிவு இந்த தலைப்போட ஹெட்டிங்கு. நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கி எரியும். அதனால்தான் நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதாம் நபி அவங்களுக்கு சிரம் பணியி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா கட்டளையிடும் போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாகவும் அகம்பாவம் கொண்டவனாகவும் கூறினான். அதன் காரணமாக அவன் என்னன்னா இறை சாபத்திற்கு ஆளாகி அவன்ல இருந்த எல்லா சிறப்புகளும் அழிந்து விட்டது. ஷைத்தானிடம் இருந்த எல்லா சிறப்புகளும் அழிந்து விட்டது. அவனால வந்து நான் சிரம் பணிய முடியாது அப்படின்ற கூறின அடுத்த நிமிஷமே அவன் வந்து இறை சாபத்திற்கு ஆளாகி எல்லா சிறப்புகளையும் இழந்து விட்டான் ஷைத்தான். இது போன்று எந்த முஸ்லிம்களுக்கும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் இதற்கு மேல் எந்த பணிவும் இல்லை என்ற அளவிற்கு அல்லாஹ்விற்காக சிரசையே சஜ்தாவில் பூமியில் வைத்து பணிந்து விடுங்கள். இதன் மூலமாக நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய அகம்பாவம், நம்மளுடைய மமதை, நம்மளுடைய வரட்டு கௌரவம், இது போன்ற எல்லா கெட்ட குணங்களும் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறது. சுபஹான் அல்லாஹ். நம்ம வந்து இந்த பூமியில வந்து தொழுது நம்மளுடைய சஜ்தா செய்யும் போது அல்லாஹு தாலா நம்மள் அனைவரையும் ஒரு சிறு பிள்ளைகளாக பாவித்து நம்மளுடைய அனைத்து கெட்ட குணங்களையும் மன்னித்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு நல்லவை அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் நம்ம வாழும் வரையிலும் அல்லாஹு தாலா மேலும் மேலும் நம்மளுக்கு நல்லவை அனைத்தையும் வாரி வாரி வழங்குவானாக. தீமை கொண்ட அனைத்து குணங்களிலுமிருந்து நம்மளை அப்பாற்பட்ட மனிதர்களாக என்றும் வைத்து நல்லவைகள் அனைத்திலையும் நம்மளை ஈடுபட்டு ஒரு உண்மையான ஒரு தீனியாத் நிறைந்த முஸ்லிம்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.